அனைவருக்கும் மாலை வணக்கம். ப்ரொவைடட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு வருக வருகன வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக காலையும் மாலையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்காக வகுப்பெடுக்க கொடுக்க வந்திருக்கவங்க சித்ரா தேவி மேடம் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் நமக்கு வகுப்பெடுக்க வந்திருக்காங்க. மேடம் வெல்கம் மேடம், வகுப்புல போலாம். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க, வகுப்பு கேட்டுக்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. Good evening, all participants. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 2019. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 8th September 2019. ஸோ இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்ன அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 செயல்பாட்டில் இருந்தது. அந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த 2019 நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 8/8/2019. அந்த பழைய ஆக்ட்ல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அட்டானமஸ் பாடி இருந்தது. அந்த இடத்த இப்போ ரீப்ளேஸ் பண்ணி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டம் இந்த 2019 ஆக்ட் கொண்டு வர்றதற்கான காரணம் அந்த சூழ்நிலை அப்ப என்ன இருந்தது அப்படின்னா அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆக்டுக்கு அந்த ஆக்ட் வந்து செயல்பாட்டில் இருந்தப்போ அதுல இருந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட ஹெட்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய கரப்ஷன்ல இன்வால்வ் ஆகி நிறைய டிஸ்பியூட் வந்து இந்த 2019 காலகட்டத்துல வந்தது. இன்னொன்னு அந்த அந்த பாடியில இருந்த அந்த பர்சன்ஸ் வந்து எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு அதிகமா இல்லை. ஸோ இதனால நிறைய கரப்ஷன்ஸ் இஷ்யூஸ் வந்ததுனால இந்த ஆக்டை டிசால்வ் பண்ணிட்டு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை டிசால்வ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்த 2019 ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஃபுல்லா ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷன் பார்த்தா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஏபிபி எக்ஸாம்ல இது ஒரு பேப்பர் இருக்கிறதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். டெஃபினிஷன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெஃபினிஷன்ஸ் எதுவுமே இல்லை. நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்கு. ஆனா எல்லாமே நிறைய அட்டானமஸ் பாடி இருக்கு, ரெகுலேட்டிங் பாடி இருக்கு, கவுன்சில்ஸ் இருக்கு, அட்வைசரி கவுன்சில்ஸ், இந்த மாதிரி நிறைய பாடி இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்தெந்த ப்ரொவிஷன்ல இருக்குங்கிறத தான் இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டை வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட லா கிராஜுவேட் டிகிரியும் நம்மளோட மாஸ்டர் டிகிரி வந்து எப்படி ஒரு ஆக்டுக்கு கீழே எப்படி ஒரு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பார் கவுன்சில்னு இருக்கு, அதே போல நேஷனல் லெவல்ல பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. இதே மாதிரி மெடிக்கல் எஜுகேஷனை வந்து நம்ம லா எஜுகேஷன் வந்து எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்று ஹேண்டில் பண்றாங்களோ அதே போல மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லயும் இதே மாதிரியான சில பாடி வச்சு இதை வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டையும் அப்படியே கம்பேரட்டிவா நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இந்த ஆக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2ல டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 2 சப்கிளாஸ் ஏல அட்டானமஸ் போர்டுனா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 16ல அட்டானமஸ் போர்டுன்றது எதை சொல்லியிருக்காங்களோ அதுதான் அட்டானமஸ் போர்டு அப்படின்றது சொல்றாங்க. அப்புறம் 2 சப்கிளாஸ் பில சேர்பர்சன் அப்படின்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்பர்சன் தான் சேர்பர்சன் அப்படிங்காங்க. இந்த ஆக்ட் ஃபுல்லாவே எந்த இடத்துல கமிஷன் அப்படின்னு வந்தாலும் அது வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனை தான் வந்து மீன் பண்ணும், வேற எதையும் மீன் பண்ணாது. ஸோ கமிஷன்னாலே நேஷனல் மெடிக்கல் கமிஷன். சேர்பர்சன் அப்படின்ற வேர்டு வந்ததுன்னா அது என்எம்சியோட சேர்பர்சன் தான். ஸோ இந்த சேர்பர்சன் வந்து செக்ஷன் 5க்கு கீழே அப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் வந்து சேர்பர்சன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்பர்சன் அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2C கமிஷன் மீன்ஸ் என்எம்சி. ஸோ என்எம்சி வந்து கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 3ல இருக்கு. ஸோ அதை தான் கான்ஸ்டியூட் அண்டர் செக்ஷன் 3 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2D கவுன்சில்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கவுன்சில் மீன்ஸ் தி மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில் கான்ஸ்டியூட்டட் அண்டர் செக்ஷன் 11. செக்ஷன் 11க்கு கீழே கவுன்சில்னு சொல்லி மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில்னு எதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கவுன்சில். நெக்ஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு, இது வந்து செக்ஷன் 16க்கு கீழே கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ அது ஹெல்த் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி 2Fல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எதெல்லாம் வந்து ஹெல்த் யூனிவர்சிட்டி மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் மீன் பண்ணுதுன்னா யூனிவர்சிட்டி ஸ்பெஷலைஸ்டு இன் அஃபிலியேட்டிங் இன்ஸ்டிடியூஷன் என்கேஜ்ட் இன் டீச்சிங் மெடிசின், மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ். ஸோ டீச் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த
மெடிசின் சம்பந்தமான வேற இதுல வந்து என்கேஜா இருக்கக்கூடிய இல்ல ஹெல்த் சயின்ஸ் சம்பந்தமான எல்லாமே அந்த இதுக்குள்ள ஹெல்த் யூனிவர்சிட்டின்றதுக்குள்ள வந்துருது. அதே போல மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெல்த் யூனிவர்சிட்டி அப்படின்றதுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க 2Gல. ஸோ லைசன்ஸ் மீன்ஸ் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் மெடிசின் கிராண்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 33. இந்த லைசன்ஸ் இல்லாம இந்த மெடிசின் ஃபீல்ட்ல வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. நம்ம எப்படி என்ரோல் பண்ணிட்டு நம்மளோட என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று வச்சிருக்கோமோ அதே தான் இங்க அவங்க லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் வந்து இது வந்து செக்ஷன் 33க்கு கீழே கொடுக்கக்கூடிய லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் இருந்தாதான் தேர் எலிஜிபிள் டு பிராக்டிஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசின். ஸோ அதுதான் வந்து லைசன்ஸ் அப்படின்றதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2H மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு மீன்ஸ் போர்ட் கான்ஸ்டியூட்டட் அண்டர் செக்ஷன் 16. இந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு இந்த போர்டு தான் என்ன அப்படின்னா புதுசா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இவங்க கிட்ட தான் நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு அதை பண்ண முடியும். அதே போல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் காலேஜஸ்ல வந்து சீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றது, சீட்டு அந்த மெடிக்கல் சீட்டை என்ஹான்ஸ் பண்றது, குறைக்கிறது, இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்டு வந்து இந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு. ஸோ இது வந்து 16க்கு கீழே கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ அதை தான் 2Hல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்றது சொல்றாங்க. 2J மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் எனி இன்ஸ்டிடியூஷன் வித்தின் ஆர் அவுட்சைட் இந்தியா வித் கிராண்ட்ஸ் டிகிரி டிப்ளமோஸ் ஆர் லைசன்ஸ் இன் மெடிசின் அண்ட் இன்க்ளூட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்றதுக்குள்ள இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில நம்ம வந்து அப்ராட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் டிகிரியை கூட ஒரு சிலதை நம்ம இங்க ரெகனைஸ் பண்றோம் இந்தியாவில். எப்படி நம்ம லாவை வந்து இங்க லா முடிச்சா கூட சில பேர் வந்து ஃபாரின்லயும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வேற கண்ட்ரி அக்செப்ட் பண்ணதோ, அதே போல வெளிநாட்டுல லா முடிச்சா கூட நம்ம பார் கவுன்சில்ல வந்து என்ரோல் பண்றதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரிதான் இந்தியாவுக்குள்ள முடிச்சாலும் சரி, அவுட் சைடு இந்தியா முடிச்சாலும் சரி, அது வந்து இந்தியாவில் வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்டிருந்ததுன்னா அவங்களும் இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன்றதுக்குள்ள வருவாங்க. ஸோ அதுதான் இதுல சொல்றாங்க. இன்ஸ்டிடியூஷன் வித்தின் இந்தியா வித்தின் ஆர் அவுட் சைட் இந்தியா விச் கிராண்ட்ஸ் டிகிரி டிப்ளமோ ஆர் லைசன்ஸ் இன் மெடிசின் அண்ட் இன்க்ளூட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ். இதுல டீம்டு காலேஜ் எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் மெடிசின் மீன்ஸ் மாடர்ன் சயின்டிபிக் மெடிசின் இன் ஆல் இட்ஸ் பிரான்ச்சஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் சர்ஜரி அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் பட் டஸ் நாட் இன்க்ளூட் வெட்டினரி மெடிசின் அண்ட் சர்ஜரி. இந்த ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அப்படின்றது பிரெக்னன்சி ரிலேட்டடான மகப்பேறு சம்பந்தமான ஒரு மெடிக்கல் தொடர்புப்பட்டது. ஸோ மெடிசின்னு சொல்லும்போது மற்ற மாடர்ன் சயின்டிபிக் மெடிசின்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும், அதோட சேர்த்து இதுவும் வரும் அப்படின்றத சொல்றாங்க. பட் இதுக்குள்ள எது இன்க்ளூட் ஆகாதுன்னா வெட்டினரி மெடிசின் அண்ட் சர்ஜரி மட்டும் மெடிசின்ஸ் அப்படின்றதுக்குள்ள வராது. ஸோ ஒன் வேர்ட்ல கேட்டாங்கன்னா மெடிசின்ல வந்து எது எக்ஸ்க்ளூட் ஆகும்னு கேட்டாங்கன்னா இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Next, member means a member of commission appointed under section 5 and includes the chairperson. So இந்த 3ல வந்து NMC கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதோட சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்றது 5ல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர் அப்படிங்கிறது அதுல அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மெம்பர் ஆஸ் வெல் அஸ் தி சேர்பர்சன் எல்லாரையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மீன்ஸ் தி பாடி ரெஜிஸ்டர்ட் ஆஸ் சச் அண்டர் தி சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இது வந்து இந்த சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு போர்டு. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் மீன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் மீன்ஸ் நேஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பை தி எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு. இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் என்னன்னா நம்ம எப்படி லா முடிச்ச உடனே என்ரோல் பண்ணி நம்மளோட பார் கவுன்சில் வந்து ஒரு முடிச்சவங்களோட என்ரோல் பண்ணினவங்களெல்லாம் என்ன நம்பர்ல இவங்க என்ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தான் இந்த நேஷனல் ரெஜிஸ்டர். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. நேஷனல் ரெஜிஸ்டர் மீன்ஸ் நேஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்டர். இது மெடிசின் முடிச்சுட்டு வர்றதுனால மெடிக்கல் ரெஜிஸ்டர் மெயின்டைன்டு பை தி எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு. ஸோ இந்த ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு. ஸோ இந்த போர்டும் பின்னாடி நமக்கு செக்ஷன் 31ல பார்க்க போறோம். ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் இது. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் தான் நமக்கு தெரியும், அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்றது. போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன்னாலும் நமக்கு தெரியும், போஸ்ட் கிராஜுவேட் அது தெரியும், அது செக்ஷன் 16ல சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ்கிரைப்டுனா நமக்கு ரூல்ஸ்ல ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம யூஸ்வலா தெரிஞ்சதுதான்.
Next, president means the president of an autonomous board appointed under section 18. இந்த செக்ஷன் 18க்கு கீழ 4 autonomous board வந்து prescribe பண்ணிருப்பாங்க. சோ இந்த autonomous board எல்லாம் நமக்கு இந்த நியூ ஆக்ட்ல இது பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து 4 autonomous board வந்திருப்பாங்க. இவங்கள ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த autonomous boardல யாரு பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்கள தான் பிரசிடென்ட்ன்ற வேர்ட் வந்து டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட், ரெகக்னைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் medical qualification recognized under section 35 or section 36 or section 37 or section 40. ஸோ இந்த 35, 36, 37, 40ல தான் வந்து இந்த மெடிக்கல் அதாவது மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்னா அந்த டிகிரி. இப்போ மெடிசின்லயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அதுல உள்ள அவங்களோட அந்த குவாலிஃபிகேஷன் டிகிரி. ஸோ அதை வந்து ரெகக்னைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய அந்த ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் குவாலிஃபிகேஷனை டீல் பண்ணக்கூடியது 35, 36, 37, 40ல வரக்கூடியது. ஸோ அதை தான் வந்து இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2R. ஸோ ரெகுலேஷன்ஸ் நமக்கு தெரியும். ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த கமிஷன் ரெகுலேட் பண்ண கமிஷன் வந்து ரெகுலேஷன்ஸ் சொல்லி எதை மேட் பண்றாங்களோ அதுதான் ரெகுலேஷன்ஸ். ஷெட்யூல்ன்றது ஆக்டோட எண்ட்ல ஷெட்யூல் இருக்கு, அதை மீன் பண்ணுது. நெக்ஸ்ட், ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில். இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் தான் வந்து நமக்கு வந்து எப்படி ஸ்டேட் பார் கவுன்சில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா ஸ்டேட் லெவல்ல என்ரோல் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் அவங்க வராங்க. ஸோ இவங்க அதுதான் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் மீன்ஸ் மெடிக்கல் கவுன்சில் கான்ஸ்டியூட்டட் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் in any state or union territory for regulating the practice and registration of practitioners of medicine in the state or union territory. ஸோ இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்றது இந்த என்எம்சிக்கு கீழே வந்து அவங்க கான்ஸ்டியூட் பண்ணி கொடுக்கல. நம்ம கன்சர்ன் ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஆக்ட் மூலமா ஒரு மெடிக்கல் கவுன்சில் அப்படிங்கிறத ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க தான் அந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ன்றதுக்கு கீழே வராங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டேட் லெவல்ல உள்ள யாரெல்லாம் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது உள்ள வேறு சில ஃபங்க்ஷன்ஸும் இவங்களுக்கு இருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டேட் ரெஜிஸ்டர். இந்த ஸ்டேட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் மெயின்டைன் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் இன் எனி ஸ்டேட். அதுதான் அந்த ஸ்டேட் லெவல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர். அதை தான் வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டேட்டோ இல்ல யூனியன் டெரிட்டரியோ மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எது சம்பந்தப்பட்டதுன்னா பிராக்டிஷனர்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். நெக்ஸ்ட், 2W அண்டர் கிராஜுவேட். அண்டர் கிராஜுவேட்னா நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு முன்னாடி. ஸோ அண்டர் கிராஜுவேட்னா அது நமக்கு தெரிஞ்சதுதான். அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்ட் மீன்ஸ் தி போர்ட் கான்ஸ்டியூட்டட் அண்டர் செக்ஷன் 16. ஸோ மொத்தம் 4 போர்டு வந்து இதுல அட்டானமஸ் பாடி வந்து 4 இருக்கு. அதுல ஒன்னு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு. ஸோ இது வந்து 16க்கு கீழே கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி ஷால் ஹேவ் தி சேம் மீனிங் ஆஸ் அசைன்ட் டு இட் இன் கிளாஸ் F ஆஃப் செக்ஷன் 2 ஆஃப் தி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட். ஸோ யூனிவர்சிட்டின்றது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 2ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான். சரி, இப்போ வந்து நமக்கு ஏபிபி எக்ஸாம்ல தான் இந்த பேப்பர் இருக்கு. ஸோ இதுல மோஸ்ட்லி இப்போ வரக்கூடிய இந்த பிலிம்ஸ்ல வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவின்ஸ் எந்த ப்ரொவிஷன் எதை டீல் பண்ணுதுன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா ஏபிபில இருக்கு. ஸோ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிறது எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா செக்ஷன் 3ல தான் வருது. இதை வந்து ஷார்ட்டா என்எம்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்எம்சி தான் ஹெட். இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி இவங்க தான். இவங்க வந்து ஒரு தனியா ஒரு பாடி கார்பரேட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை கான்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் கான்ஸ்டியூட் அ கமிஷன் டு பி நோன் அஸ் தி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் டு எக்ஸசைஸ் தி பவர் கன்ஃபர்ட் அப்பான் அண்ட் டு பெர்ஃபார்ம் தி ஃபங்க்ஷன்ஸ் அசைன்ட் டு இட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து ஒரு பாடி கார்பரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாடி கார்பரேட்னா நமக்கு தெரியும், இட் இஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு தனியா எப்படி ஒரு நம்மளோட ஹியூமன் பீயிங் வந்து ஒரு நேச்சுரல் பர்சனா சட்டத்தின் முன்னாடி ஒரு பர்சன் கையாளப்படுறாங்களோ அதே போல சட்டத்தின் பார்வையில இதுவே ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாடி கார்பரேட். ஸோ இவங்களுக்கு வந்து தனியா ஒரு சீல் இருக்கும். அதே போல ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே, ஏன்னா சட்டத்தோட பார்வையில லீகல் என்டிட்டின்னு வந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. இவங்க தனியா ஒரு காமன் சீல், அதோட பவர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா
இவங்க வந்து இந்த பாடி கார்ப்பரேட் அவங்களுக்குன்னு தனியா ப்ராப்பர்ட்டி வந்து ஓன் பண்ணிக்கலாம். அது மூவபிளா இருந்தாலும் சரி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, அவங்க ஓன் பண்ணிக்கலாம். அதே போல டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்கிறத அந்த செக்ஷன் 3ல சொல்றாங்க. அதோட சேர்த்து இது ஒரு தனி பாடி கார்ப்பரேட்ன்னு சொல்லிட்டதுனாலயே ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வருது. இது வந்து ஒரு லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்றதுனால, இவங்க வேற யார் மேலயாவது கேஸ் போடணும்னாலும் போடலாம். அட் த சேம் டைம் இவங்க மேல வேற யாராவது கேஸ் போடணும்னாலும் போடலாம். ஸோ இது எல்லாமே இந்த செக்ஷன் 3ல தான் சொல்றாங்க. அந்த லாஸ்ட் பார்ட்ல அதான் சொல்றாங்க. அண்ட் ஷால் பை தி செட் நேம் சூ ஆர் பி சூட். ஸோ அதுதான் சொல்றாங்க. இவங்க மேல யாரும் இவங்களே கேஸ் போடலாம், இல்ல இவங்க மேல யாரும் கேஸ் போடனாலும் போடலாம். ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கும் அப்படிங்கிறது லாஸ்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் 3ல இருக்கக்கூடியது மெயினா இது வந்து ஒரு பாடி கார்ப்பரேட். இதுக்கு தனியா வந்து சீல் இருக்கு, பவர்ஸ் இருக்கு, ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. ஓனா வந்து ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம். அது மூவபிளா இருந்தாலும் சரி, இம்மூவபிளா இருந்தாலும் சரி. இவங்க யார் மேலயாவது கேஸ் போடனாலும் போடலாம், இல்ல இவங்க மேல கேஸ் போடனாலும் போடலாம். இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயமும் இந்த செக்ஷன் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4ல காம்போசிஷன் ஆஃப் கமிஷன். இந்த காம்போசிஷன்ல வந்து நிறைய பேரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. மெயினா வந்து யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ தி கமிஷன் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் பர்சன்ஸ் டு பி அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த என்எம்சில உள்ள எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னா சேர்பர்சன், அதுக்கப்புறம் 10 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அண்ட் 22 பார்ட் டைம் மெம்பர்ஸ். ஸோ இவங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் கீழே இருக்காங்க. இவங்க தான் மேஜரா இருக்கக்கூடியவங்க. ஸோ ஒரு சேர்பர்சன், 10 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அண்ட் 22 பார்ட் டைம் மெம்பர்ஸ். இதுல இந்த சேர்பர்சனோட குவாலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த சேர்பர்சனா இருக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் எபிலிட்டி இருக்கணும். அதோட சேர்த்து ப்ரூவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிரூபிக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து அவரு அப்டைன் பண்ணியிருந்திருக்கணும் இந்த மெடிக்கல் சயின்ஸ் இந்த ஏரியாவில். அது இல்லாம அவருக்கு இந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டுல இருக்கணும். அதுல ஒரு 10 இயர்ஸ் வந்து அவரு மெடிக்கல் எஜுகேஷன்ல லீடராகவும் அவர் இருந்திருக்கணும். ஸோ இது எல்லாம் இருந்தாதான் அவர் வந்து சேர்பர்சனா வர முடியும். ஸோ லீடர் அப்படின்னு சொல்லி லீடர் இன் தி ஏரியா ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கும்போது அந்த லீடர்ன்ற வேர்டு வந்து ஹெட் அப்படின்ற வேர்டை வந்து மீன் பண்ணுதுன்னு கீழே எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் இதுல வந்து அவரு ஹெட்டா இருந்திருக்கணும். ஸோ இது சேர்பர்சனுக்கான குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸா இருக்கணுங்கிறது ஒரு பெரிய லென்த்தியான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. So next is section 5, search committee for appointment of chairperson and member. இந்த சர்ச் கமிட்டி எதுக்கு அப்படின்னா இது வந்து ஈக்குவல் டு கொலிஜியம். நமக்கு எப்படி ஒரு ஜட்ஜஸ வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு கொலிஜியம் வச்சு அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்களோ அதே போல இதுல இந்த சர்ச் கமிட்டி தான் வந்து இந்த என்எம்சியோட சேர்பர்சனையும் மெம்பர்ஸையும் யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சர்ச் கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அதுதான் செக்ஷன் 5ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ச் கமிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ். இதையும் வந்து இந்த சர்ச் கமிட்டியையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இது பண்ணணும். ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷல் அப்பாயிண்ட் தி சேர்பர்சன், பார்ட் டைம் மெம்பர் referred to in class of subsection 4 of section 4 and the secretary referred to in section 8 of the rate on the recommendation of the search committee. ஸோ யாரெல்லாம் இந்த சர்ச் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல வந்து என்எம்சியோட சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் பார்த்தோம். அவங்கள அது யாரா வரணும் அப்படிங்கிறத இந்த சர்ச் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அதோட சேர்த்து இந்த என்எம்சிக்கு வந்து ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாரு. அதாவது 4ல சொல்லியிருக்க பர்சன்ஸை தாண்டி ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாரு. அவரை பத்தி செக்ஷன் 8ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன் 8ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த செக்ரட்டரி இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த சர்ச் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த சர்ச் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் தி கேபினட் செக்ரட்டரி சேர்பர்சன். ஸோ கேபினட் செக்ரட்டரி அவர் தான் வந்து சேர்பர்சனா இருப்பாரு. அதுக்கப்புறம் 3 எக்ஸ்பர்ட்ஸ் possessing outstanding qualification and experience of not less than 25 years in the field of medical education, public health education and health research to be nominated by the central government. ஸோ ஒரு சேர்பர்சன் அவர் வந்து கேபினட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் 3 எக்ஸ்பர்ட் இருக்காங்க அதுல. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும்ன்றது கீழே சொல்லியிருக்காங்க. அந்த
சொல்லி எந்தெந்த ஃபீல்டுல இந்த மெடிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டுல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் தாண்டி 25 இயர்ஸ்க்கு வரைக்கும் 25 இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு அதுல இருக்கணும். ஸோ அத தாண்டி இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கணும்ன்றத அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க மெயினா உள்ளவங்க. ஸோ இவங்கள தாண்டி இன்னும் யாரெல்லாம் இருக்கணும்ன்றது இருக்காங்கங்கிறது அந்த லிஸ்ட்ல இருக்கு. அத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 6 இதுல என்ன இந்த ஆக்ட்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு போஸ்டிங்லயும் இத்தனை பர்சன்ஸ் இருக்கணும், இத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி எடுத்த எந்த ஒரு முடிவுமே அந்த இதுல ஏதாவது ஒரு வேகன்சி இருந்தது அப்படின்னா அந்த வேகன்சினால எடுக்கப்பட்ட முடிவு எதுவுமே வந்து இனிஷியேட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ரூல். அது எல்லா ப்ரொவிஷன்லயுமே இருக்கும். அது இதுலயுமே இருக்கு. செக்ஷன் 5லயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 6ல வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட டேர்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4 இயர்ஸ் வரைக்கும் சேர்பர்சனும் பார்ட் டைம் மெம்பர்ஸும் 4 இயர்ஸ் அதாவது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து 4 இயர்ஸ் வராது. ஏன்னா எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வரைக்கும் அவங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கிற பர்சன் அதுல எக்ஸ் அஃபிஷியோவா வரும்போது அவங்க அந்த போஸ்டிங்ல எத்தனை வருஷம் ஹோல்ட் ஆகுறாங்களோ அத்தனை வருஷம் இதுல இருப்பாங்க. ஸோ அதர் தென் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன் பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் இவங்களோட டென்யூர் இருக்கும். இவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் ஒருவேளை 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க அட்டைனிங் 70 இயர்ஸ் அப்படின்னா அந்த 70 இயர்ஸோட அவங்களோட டென்யூர் வந்து சீஸ் ஆயிடும். ஸோ இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. இதுல இந்த மெம்பர்ஸா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது 2 டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வர்றாங்க. ஒன்னு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், இன்னொன்னு வந்து நான் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். இதுல நான் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து ஒரு கன்சிக்யூட்டிவா 3 மீட்டிங்ஸ் வந்து இவங்க அட்டன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களோட அந்த அந்த மெம்பர்ன்றத வந்து விட்டு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. லாவை வந்து டீம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதும் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவா 3 ஆர்டினரி மீட்டிங்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த சீட்டை வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிடப்படும். அதுக்கப்புறம் இவங்களுக்கான சேலரி அலவன்சஸ் மற்ற சர்வீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே வந்து ரூல்ஸ்ல என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது அப்ளை ஆகும் அப்படிங்கிறதும் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்க இந்த ஆபீஸை ரிலிங்யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்ல கவர்மெண்டே வந்து இவங்கள ரிமூவ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ எந்த இதுவா இருந்தாலும் ஒருவேளை ரிலிங்யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு வந்து இவங்க நோட்டீஸ் கொடுக்கணும். நான் வந்து இந்த இதுல இருந்து ரிலீவ் ஆக போறேன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 3 மந்த்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனா கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா அந்த 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கூட இப்போ சப்போஸ் வந்து இவங்க நோட்டீஸ் கொடுத்தது 3 மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்க இந்த 3 மந்த்ஸ்ல ஹோல்டு பண்ணப்படணுமானா அப்படி கிடையாது. கவர்மெண்ட் வந்து நினைச்சது அப்படின்னா இவங்க நோட்டீஸ் கொடுத்த உடனே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு சூட்டபிள் பர்சன் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 3 மந்த்ஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே கூட கவர்மெண்ட் இவங்களை ரிலீவ் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த 3 மந்த்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவங்களை கண்டினியூ பண்ணணும்னாலும் கவர்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னொருத்தங்க அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கான பர்சன் வர்ற வரைக்கும் 3 மந்த்ஸ் முடிஞ்சும் இனி அவங்களை கண்டினியூ பண்ணனாலும் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆக்ட் பழைய ஆக்ட்ல வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்ல அப்படின்ற ரீசன்னாலதான் இந்த புது ஆக்டே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டியை வந்து கிளியரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த சப்கிளாஸ் 6ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பாங்க. சேர்பர்சன் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் தி கமிஷன் shall make declaration of his assets and his liability at the time of entering upon his office and at the time of demitting his office, and also declare his professional and commercial engagement or involvement in such form and manner as may be prescribed, and such declaration shall be published on the website of the commission. ஸோ இவங்க இந்த ஆபீஸ்க்கு இவங்க இந்த சேர்பர்சனாவோ இல்ல மெம்பர்ன்ற அந்த போஸ்டிங்கை ஹோல்ட் பண்ணி உள்ள போகும்போதும் சரி, அந்த போஸ்ட்ல இருந்து அவங்க வெளியில வரும்போதும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இவங்களோட ப்ரொஃபஷனல் அண்ட் கமர்ஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, இந்த ப்ரொஃபஷனை தாண்டி இவங்க இப்ப மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, இதை தாண்டி வேற ப்ரொஃபஷனல் இல்லைன்னா வணிக ரீதியான வேற ஏதாவது கமர்ஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ்ல இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல இவங்க டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த டிக்ளரேஷன் வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணப்படணும்ன்றது இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சேர்பர்சனோ இல்ல மெம்பரோ
இதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல வெக்கேட் பண்றாங்க இல்ல கவர்மெண்டே ரிமூவ் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து 2 இயர்ஸுக்கு இது சம்பந்தமான வேற ஒரு பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ இல்ல ஒரு கன்சல்டன்டாவோ கூட என்கேஜே ஆகக்கூடாது அப்படிங்கறதும் இதுல சொல்றாங்க. அதாவது ஒண்ணு இவங்களே ரிலீவ் ஆயிட்டாங்க இல்ல கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணுது ஒரு சேர்பர்சனையோ மெம்பரையோ, அப்படி அந்த பர்சன் வந்து அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அன்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்ற கெப்பாசிட்டிலயோ இல்ல கன்சல்டன்ட்ன்ற மேனர்லயோ எந்த விதமான பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் என்கேஜ் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து 2 இயர்ஸ் கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூலிங் ஆஃப் பீரியட்ல அவங்க அதை என்கேஜ் ஆகக்கூடாது. ஆனா கவர்மெண்ட் வந்து அது அந்த பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது இந்த கன்சர்ன் பர்சன் வந்து டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ அந்த பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு விதத்துல கனெக்டடா இருக்கிறாருன்னா அந்த அது சம்பந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ல. ஸோ இன் ஜெனரல் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் சொல்லல. பிரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் whose matter has been dealt with by such chairperson or member directly or indirectly சொல்றாங்க. ஸோ இவர் அந்த போஸ்டிங்ல இருக்கும்போது எந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு விதத்துல டெல்ட் ஆயிருக்காரு அப்படின்னா அந்த டீல் பண்ணின இன்ஸ்டிடியூஷன்ஸ் சம்பந்தமானதுல ஒரு வந்து என்கேஜ் ஆகக்கூடாது. பட் அந்த 2 இயர்ஸ் கூலிங் பீரியட்ல கவர்மெண்ட் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா நீங்க அவங்க கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல நீங்க அதுல வந்து கன்சல்டன்டாவோ இல்ல எக்ஸ்பர்ட்டாவோ நீங்க வந்து என்கேஜ் ஆயிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருவேளை பெர்மிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பார் கிடையாது. அதர்வைஸ் அந்த 2 இயர்ஸ் கூலிங் பீரியட்ல அவங்க அதை பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 6ல சொல்லியிருக்கக்கூடிய மொத்த விஷயமும். நெக்ஸ்ட் 7 ரிமூவல் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர் ஆஃப் கமிஷன். ரிமூவல் வந்து எந்த கண்டிஷன்ல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. ஹஸ் பீன் அட்ஜட்ஜ்ட் அண்ட் இன்சால்வெண்ட், அதாவது இன்சால்வெண்ட்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ல இவங்களை ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ் விச் இன் தி ஒப்பீனியன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்ஸ் மாரல் டர்பிட்யூட். ஸோ இந்த மாரல் டர்பிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து எதை டினோட் பண்ணும்னா ரொம்ப சீரியஸ் நேச்சரான அஃபென்சஸ் வந்து டினோட் பண்ணும். ரீசெண்டா நமக்கு சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 138ல வந்து பனிஷ் பண்ணப்பட்டவங்க எல்லாம் வந்து மாரல் டர்பிட்யூட்ன்றதுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு பாஸ்போர்ட் ஆக்ட்ல எல்லாம் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து கேன்சல் பண்றதுக்கு இது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கும். அந்த கன்சர்ன் பர்சன் பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து மாரல் டர்பிட்யூட்ல சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து இருக்காரு அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை வந்து அந்த இதுலயே கேன்சல் பண்ணிடலாம்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா 138ல பனிஷ் பண்ணப்பட்டவங்க எல்லாம் வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் இன்வால்வ்ஸ் மாரல் டர்பிட்யூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சீரியஸ் நேச்சரான அஃபென்சஸ் தான் வந்து மாரல் டர்பிட்யூட்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கும் போது அது வந்து ஒன் கிரைட்டீரியா ஃபார் ரிமூவல் ஆஃப் தி போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ் பிகம் பிசிக்கலி ஆர் மென்டலி இன்கேபபிள் ஆஃப் ஆக்டிங் ஆஸ் அ மெம்பர். இது நமக்கு தெரிஞ்சது. ஒண்ணு அவங்க அன்சவுண்ட் மைண்டோ இல்ல மென்டலி இன்கேபபிள், அது ஒண்ணு. ஸோ அது பிசிக்கல் இன்கேபபிளா இருந்தாலும் சரி மென்டல் இன்கேபபிளா இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து ஒரு ரீசன் இதுல இருந்து உங்களை ரிமூவ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் ஸ்டாண்ட் சோ டிக்ளேர்டு பை காம்பிடன்ட் கோர்ட். இது அதான் மென்டலி அன்ஃபிட்ன்றது. நெக்ஸ்ட் ஹேஸ் அக்வயர்ட் சச் ஃபினான்ஷியல் ஆர் அதர் இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் இஸ் லைக்லி டு அஃபெக்ட் ப்ரிஜுடிஷியலி ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ மெம்பர். இது என்ன அப்படின்னா அவங்க பினான்சியலாவோ இல்ல வேற ஏதோ ஒரு அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு அவருக்கு ஏதோ ஒரு பினான்சியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பினான்சியல் இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நேச்சர்ல ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போ அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேஸ் சோ அபியூஸ்ட் ஹிஸ் பொசிஷன் ஆஸ் டு ரெண்டர் ஹிஸ் கண்டினியூன்ஸ் இன் ஆஃபீஸ் ப்ரிஜுடிஷியல் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவரோட அந்த பொசிஷனை வந்து மிஸ்யூஸ் பண்றாரு, அதன் மூலமா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரிஜுடைஸ் ஆகுது அப்படின்னா அவங்களை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இவ்வளவும் வந்து ரிமூவலுக்கான கிரவுண்ட்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஹியர் தி அதர் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணி தான் அவங்களை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 7. நெக்ஸ்ட் 8 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரி, எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஆபீசர்ஸ் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் கமிஷன். இதுல வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த என்எம்சிக்கு வந்து ஒரு செக்ரட்டரி இருக்கணும்னு சொல்லி மேலே ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இவங்களெல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்றதை பத்தி இந்த ப்ரொவிஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. So there shall be a secretary for the commission to be headed by secretary to the appointment by the central government in accordance with the provision. So NMC க்கு வந்து ஒரு செக்ரட்டரி இருக்கணும். அவர் வந்து ஹெட்டடா இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து
இந்த கமிஷனுக்கு தேவைப்படக்கூடிய இந்த இந்த செக்ரட்டரியோட கெப்பாசிட்டியும் வந்து அவருக்கு வந்து என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து ப்ரூவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் அதோட சேர்த்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட போஸ்டிங் என்ன அப்படின்னா, செக்ரட்டரி வந்து அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ். இவரும் 4 இயர்ஸ்க்கு வந்து அதுல அந்த போஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவாரு. ரீ அப்பாயின்மெண்ட் வந்து கிடையாது. இவர் வந்து இந்த கமிஷன் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுதோ, ஃபங்க்ஷன் வந்து என்ன இந்த என்எம்சி வந்து இவருக்கு என்ன ஃபங்க்ஷனை வந்து அசைன் பண்ணி கொடுக்காங்களோ அதை வந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த செக்ரட்டரியை தாண்டி அந்த தேவைப்படக்கூடிய அதர் எம்ப்ளாயிஸ் மத்த எல்லாத்தையுமே வந்து இவங்க தேவைப்படக்கூடிய குவாலிஃபைடு பர்சன்ஸ் மத்த எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதே போல இவங்களுக்கான சேலரிஸ் அது எல்லாமே வந்து ரூல்ஸ்ல வந்து என்ன பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுபடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த செக்ஷன் 8ல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து மீட்டிங். கமிஷனோட மீட்டிங் வந்து 4 மாசத்துக்கு ஒரு இங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்னன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி குவார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குவார்டர்லி ஒன்ஸ் கமிஷன் வந்து கண்டிப்பா மீட் பண்ணணும். ஸோ அதை எந்த பிளேஸ் என்ன அப்படிங்கறதுலாம் சேர்பர்சன் வந்து என்ன டிசைட் பண்றாரோ அந்த இடத்துல வந்து அதை மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை வந்து சேர்பர்சன் தான் ப்ரெசைட் பண்ணுவாரு. அவரு தான் ப்ரெசைடிங் ஆஃபீஸரா இருந்து அதை பண்ணுவாரு. சப்போஸ் அவர் அந்த சேர்பர்சனால அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவரோட இடத்துல வேற ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். அது யாரா இருக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட். ஏதோ அந்த அட்டானமஸ் போர்டுன்னு சொல்லி 4 போர்டு இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த அட்டானமஸ் போர்டு வந்து ஹெட்டட் பை பிரசிடென்டா தான் இருக்கும். ஸோ அந்த அட்டானமஸ் போர்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரசிடென்ட் வந்து சேர்மன் இல்லாத பட்சத்துல இந்த மீட்டிங்கை வந்து சேர்பர்சனா இருந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மீட்டிங் இதெல்லாம் வந்து எப்படி அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ரெகுலேஷன்ஸ்ல வந்து சொல்லியிருக்க மெத்தட்ல இருக்கணும். ஒருவேளை ரெகுலேஷன்ஸ்ல இல்ல அப்படிங்கும் போது அது எத்தனை பேர் சேர்ந்து அதை அந்த மீட்டிங்கை வந்து கண்டிப்பா கான்ஸ்டியூட் பண்ணிருக்கணும் அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸ்ல வந்து 1/2 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா அதுல சேர்ந்து அந்த மீட்டிங்கை வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும். அதே போல அதுல மெஜாரிட்டி அதுல எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து மெஜாரிட்டி மெம்பர்ஸ் என்ன டெசிஷன் எடுக்காங்களோ அந்த இதுதான் டெசிஷனா இருக்கும். ஸோ இது மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி பர்சன்ஸ் சேர்ந்து எடுக்கக்கூடிய கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங் வந்து ஒரு கோரம் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மெஜாரிட்டி என்ன டெசிஷன் எடுக்காங்களோ அதுதான். ஸோ இந்த 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 இது இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய இதோட சூப்பரிண்டன்ஸ் அதோட டைரக்ஷன் கண்ட்ரோல் அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து சேர்பர்சன் கிட்ட தான் இருக்கும். அதே போல இதுல வந்து ஏதோ ஒரு இந்த இந்த கமிட்டில வந்து ஏதோ ஒரு வேகன்சி இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க எடுத்த டெசிஷன் வந்து அது பாதிக்காது. ஸோ இது எல்லாமே சொல்லக்கூடியதுதான் இதுல. இதோட சேர்த்து இந்த கமிட்டில எடுக்கக்கூடிய இந்த கமிஷன் எடுக்கக்கூடிய கமிட்டி கிடையாது கமிஷன். இந்த கமிஷன் எடுக்கக்கூடிய டெசிஷன்ல வந்து அக்ரீவ் ஆகக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய பர்சன் ஃபீல் பண்ணக்கூடியவங்க வந்து அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்பீல் வந்து யாருக்கு ப்ரிஃபர் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா இருக்கிறதுலே ஆக்ட்ல இருக்கக்கூடியது இவங்க தான் ஹெட் அத்தாரிட்டியா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மேல அப்பீல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து 30 டேஸ்க்குள்ள அப்பீல் போகணும். ஸோ இது எல்லாம் சொல்லக்கூடியதுதான் அந்த செக்ஷன் 9. நெக்ஸ்ட் செக்ஷன் 10 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமிஷன். ஸோ இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய பவர்ஸ் இருக்கு. வேணும்னா நான் ரொம்ப ரஷ்ஷா என்னெல்லாம் இருக்குன்றது வேகமா சொல்லிடுறேன். இந்த மெடிக்கல் எஜுகேஷன்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டு என்ன ஒரு நல்ல ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான கொள்கைகள் எல்லாம் இந்த கமிஷன் தான் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணணும். பாலிசிஸ் எல்லாம் இவங்க தான் மேக் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கப்புறம் ரிசர்ச் அந்த ரிசர்ச்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கான பாலிசிஸ் எல்லாம் இவங்க மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல நிறைய அட்டானமஸ் பாடி வந்து இதுல இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த அட்டானமஸ் பாடி அதுக்கப்புறம் இதுல ஸ்டேட் லெவல்ல வந்து மெடிக்கல் கவுன்சில்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் கவுன்சில்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான பாலிசிஸை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுக்க வேண்டியது இவங்க தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரமோட் கோஆர்டினேட் அண்ட் ஃப்ரேம் கைட்லைன்ஸ். அதாவது இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பாடி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கோஆர்டினேட் பண்றது ப்ரமோட் பண்றது அவங்களுக்கான ஸ்டாண்டர்டை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்றது இது எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடியது இந்த என்எம்சியோட ஃபங்க்ஷன் அப்படிங்கறதா இதுல இருக்கும். ஸோ இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்க ஒருக்கா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஆனா எல்லாமே இது சம்பந்தமா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் சம்பந்தமாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 11 மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில்.
இந்த மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில் இது செக்ஷன் 11ல இருக்கு. இந்த மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில் மூலமா தான் என்எம்சிய வந்து அப்ரோச் பண்ண முடியும். இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the central government shall constitute an advisory body to be known as medical advisory council. So இந்த மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. இந்த கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் தி ஃபாலோயிங் மெம்பர்ஸ். யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு சேர்பர்சன் இருக்காங்க. தி சேர்பர்சன் ஆஃப் தி கமிஷன் ஷால் பி தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன். ஸோ என்எம்சியோட சேர்பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களே தான் இதுலயும் சேர்பர்சனா எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சனா இருப்பாரு. அதை தாண்டி எவ்ரி மெம்பர் ஆஃப் கமிஷன் ஷால் பி எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் தி கவுன்சில். அந்த என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே இதுலயும் வந்து மெம்பர்ஸா எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸா வந்து வருவாங்க. இதை தாண்டி ஒரு ஸ்டேட்லயும் இருந்து ஒரு மெம்பர்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனுப்பலாம், நாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் அட்வைசரி கமிட்டியோட கான்ஸ்டிடியூஷன். இந்த செக்ஷன் 11ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில். இது வந்து செக்ஷன் 11. 12ல இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் தி பிரைமரி பிளாட்ஃபார்ம் த்ரூ விச் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் may put forth their views and concern before the commission and help in shaping the overall agenda, policies and actions relating to medical education and training. So ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், யூனியன் டெரிட்டரிஸா இருக்கட்டும், இந்த மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில் மூலமா தான் என்எம்சிக்கு வந்து எல்லாத்தையுமே இவங்க கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பிரைமரி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மற்ற ஸ்டேட் அண்ட் யூனியன் கவுன்சில்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வியூஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாலிசிஸ், இது எல்லா தொடர்பான மெடிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் தொடர்பான எல்லா விஷயத்தையும் என்எம்சி கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு இவங்க தான் பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்க மூலமா தான் போகுது. நெக்ஸ்ட் வந்து இவங்க ஒரு அட்வைசரி கமிஷனாவும் செயல்படுவாங்க. ஸோ எதுல அப்படின்னா, the council shall advise the commission on measures to determine and maintain and coordinate maintenance of the minimum standards in all matters relating to medical education, training and research. ஸோ மெடிக்கல் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இது சம்பந்தமான மினிமம் ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லாம் வந்து இந்த கவுன்சில் தான் வந்து கமிஷனுக்கே வந்து அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசரி கமிஷனாவும் இருக்காங்க. கவுன்சில் அட்வைசரி கவுன்சிலாவும் இவங்க செயல்படுறாங்க. நெக்ஸ்ட், தி கவுன்சில் ஷால் அட்வைஸ் தி கமிஷன் ஆன் மெஷர்ஸ் டு என்ஹான்ஸ் ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்விட்டபிளா ஆக்சஸ் பண்றதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த கவுன்சில் தான் வந்து அந்த என்எம்சின்னு சொல்லக்கூடிய கமிஷனுக்கு அட்வைஸ் பண்ணுது. இது தொடர்பான விஷயங்கள்ல அட்வைஸ் வந்து பண்ணுது, ஈக்விட்டபிள் ஆக்சஸ் இருக்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு. ஸோ இது வந்து செக்ஷன் 12. நெக்ஸ்ட் செக்ஷன் 13 வந்து மீட்டிங் ஆஃப் மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில். இந்த மெடிக்கல் அட்வைசரி கவுன்சில் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ட்வைஸ் அ இயர், வருஷத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பா அவங்க இது பண்ணணும். ஸோ சேர்பர்சன் என்ன டிசைட் பண்றாரோ, எந்த பிளேஸ் அண்ட் டைம் பிரெஸ்கிரைப் பண்றாரோ அந்த இடத்துல அவங்க அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். ஸோ இந்த மீட்டிங்லயும் வந்து சேர்பர்சன் ஒருவேளை அவைலபிளா இருக்காரு, அவரால் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அவர் வேற யாரை நாமினேட் பண்றாங்களோ அவங்க வந்து சேர்பர்சனா இருந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்ல வந்து எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ரெகுலேஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி இருக்கணும். ஒருவேளை ரெகுலேஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து அந்த கவுன்சிலோட மெம்பர்ஸ் அதை சேர்ந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அதே போல இதுல மெஜாரிட்டி பீப்புள் வந்து என்ன டெசிஷன் எடுக்காங்களோ அது வந்து ப்ரிவேல் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய 13ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 14 நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுதான் நீட் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து இந்த செக்ஷன் 14ல தான் சொல்றாங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். So there shall be a uniform national eligibility come entrance test for admission to the undergraduate and postgraduate super specialty medical education in all medical institutions which are governed by the provision of this act. So இந்த ஆக்டுக்கு கீழே கவர்ன் பண்ணக்கூடிய எல்லா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அது போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, இல்ல அண்டர் கிராஜுவேட் லெவலா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து ஒரு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து மேண்டேட் பண்ணுது. ஸோ அதுக்கு கீழே தான் நமக்கு இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ
So next, provided that the uniform national eligibility cum entrance test for admission to the undergraduate medical education shall also be applicable to all medical institution governed under any other law for the time being in force. ஸோ இது வந்து இந்த ஆக்டுக்கு கீழே கவர்ன் பண்ணப்படாத வேற ஏதாவது ஒரு ஆக்டுக்கு கீழே ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு எஜுகேஷன் வருது அப்படின்னா கூட அந்த இதுக்கும் இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில இது வந்து ஏன்னா மெடிசின் பொறுத்த வரைக்கும் இது நேஷனல் லெவல்ல இந்த ஆக்ட் வந்து எல்லாமே நேஷனல் லெவல்ல போய் இருக்கக்கூடியதை சொல்லிட்டு வராங்க. சில ஸ்டேட் ஆக்ட் வந்து செப்பரேட்டா ஏதாவது வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கல் தொடர்பு பட்ட ஏதோ ஒரு படிப்போ ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்டேட் ஆக்ட் மூலமா வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது அப்படின்னா அந்த அந்த ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவைடர் கிளாஸ்ல சொல்றாங்க. Next, the commission shall conduct the national eligibility cum entrance test in English and in such other languages through such designated authority and in such manner. So இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல வந்து இவங்க கண்டக்ட் பண்ணலாம். இதை கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒருத்தங்களை வந்து இவங்க டெசிக்னேட் பண்ணி அவங்க மூலமா கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அது ரெகுலேஷன்ஸ் மூலமா அவங்க அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி எல்லாம் வந்து அதுல மூலமா கொண்டு வராங்க. ஸோ அவங்க மூலமா கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து இதுல இந்த எக்ஸாம்க்கு அப்புறமா த கமிஷன் ஷல் ஸ்பெசிஃபை தி ரெகுலேஷன்ஸ் த மேனர் ஆஃப் கண்டக்டிங் காமன் கவுன்சிலிங். இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா காமன் கவுன்சிலிங் வச்சு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க இல்லையா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காமன் கவுன்சிலிங்கான ரெகுலேஷன்ஸையும் வந்து இந்த கமிஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மூலமா அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மூலமா பண்ணும்போது இது அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டு பேருக்குமே இது அப்ளை ஆகும். இதுல வந்து இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த காமன் எக்ஸாம் இன்னொன்னு இந்த காமன் கவுன்சிலிங் சொல்றாங்க இல்லையா இதை வந்து இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல இந்த மெடிசன் சம்பந்தமான எக்ஸாமினேஷன்ல ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆல் இந்தியா கோட்டால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டாவில் வந்து இது வந்து ஒரு ரிசர்வேஷன். இது ரிசர்வ்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அக்ராஸ் தி கண்ட்ரி முழுக்க இருக்கக்கூடியதுல இந்த ஆல் இந்தியா ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லி ஒன்று 15% வந்து ரிசர்வ்டு போஸ்டிங்கா வந்து இந்த எஜுகேஷன்ல இருக்கு. மெடிக்கல் எஜுகேஷன்ல 15% வரைக்கும் அது ஏஐக்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏஐக்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து பண்றாங்க. இந்த ஸ்டேட் லெவல்ல டிசைட் பண்ணக்கூடிய அந்த ரிசர்வேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த காமன் கவுன்சிலிங் அதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து பாத்துக்கணும் அப்படின்றதையும் இந்த செக்ஷன் 14ல தான் வந்து சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டெசிக்னேட் பண்ணின டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்டதையும் காமன் கவுன்சிலிங்ன்றது சம்பந்தப்பட்டதையும் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டெசிக்னேட் பண்ண அத்தாரிட்டி வந்து நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் ஸ்டேட் லெவல்ல டெசிக்னேட் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி பாத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த 14ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 15 நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் அப்படின்னா எக்ஸிட் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து நமக்கு ஏஐபி எக்ஸாம் எழுதுனாதான் அவங்க வக்காலத்துல கையெழுத்து போட முடியும்னு நமக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல இவங்க ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்ன்றதை எழுதுனாதான் இவங்களுக்கு வந்து லைசன்ஸே கொடுப்பாங்க இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும். அதே போல அதுக்கு மேல அவங்க ஹையர் டிகிரி ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அந்த ஹையர் டிகிரி பண்றதுக்கும் இந்த எக்ஸாம் எலிஜிபிலிட்டி இந்த எக்ஸிட் டெஸ்ட் வந்து அவங்க கிளியர் பண்ணினாங்கன்னா தான் அவங்க பெர்மிட் பண்ணப்படுவாங்க. ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 15ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ காமன் ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் known as national exit test shall be held for granting license to practice medicine as medical practitioner and for enrollment in the state register or the national register as the case may be. ஸோ இந்த எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணினாங்கன்னா தான் அவங்க முதல்ல ஒரு என்ன டிகிரியை முடிச்சிருக்காங்களோ மெடிக்கல் ஃபீல்டுல என்ன டிகிரி முடிச்சிருக்காங்களோ அந்த டிகிரியை வந்து இப்போ என்ரோல் பண்றதுக்கு அந்த ஒருவேளை அது ஸ்டேட் லெவல்ல வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இல்லாத பட்சத்துல நேஷனல் ரெஜிஸ்டர்ல வந்து
என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து அவங்க என்ட்ரி பண்ணணும், லைசென்ஸ் வாங்கணும்னாலே இந்த எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். ஸோ த கமிஷன் ஷல் கண்டக்ட் தி நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் த்ரூ சச் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. ஸோ இந்த எக்ஸாமினையும் இந்த என்எம்சி வந்து ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மூலமா கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து 2019ல தான் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஓல்டு ஆக்ட்ல இதெல்லாம் இல்ல. அப்போ இந்த ஆக்ட்ல வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் கொண்டு வர்றது எவ்வளவு நாளைக்குள்ள வந்து கவர்மெண்ட் இதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்ட் ஃபோர்ஸுக்கு வந்ததுல இருந்து 3 இயர்ஸுக்குள்ள இதுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த இதுலயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த டேட் 3 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பை நோட்டிபிகேஷன் இதற்கான நோட்டிபிகேஷனை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு பர்சன் வந்து ஃபாரின்ல வந்து மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. பட் அவங்க இங்க இந்தியாவுல வந்து இந்தியாவுல லைசன்ஸ் வாங்கணும், இல்ல இந்தியாவுல வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கன்சர்ன் ஃபாரின் மெடிக்கல் குவாலிஃபிகேஷனை வந்து ஹோல்ட் பண்ண அந்த பர்சன் வந்து இந்த என்இடின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் வந்து கண்டிப்பா அவரும் வந்து கிளியர் பண்ணணும். அப்பதான் அவரும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 15ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை இவங்க போஸ்ட் கிராஜுவேட்டா ஏதாவது வந்து ஒரு பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு காமன் கவுன்சிலிங் ஒன்று வச்சுதான் எடுக்கிறாங்க. இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா காமன் கவுன்சிலிங் வச்சு எடுக்காங்க. ஸோ இந்த காமன் கவுன்சிலிங்கையும் வந்து அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வந்து கண்டக்ட் பண்ணணும். அதாவது இந்த என்எம்சின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மூலமா அதை கண்டக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நேஷனல் லெவல்ல வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த காமன் கவுன்சிலிங் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மூலமா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 15ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அட்டானமஸ் போர்டு. ஸோ இந்த ஆக்ட்ல 4 அட்டானமஸ் போர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல நான் பார்த்திருப்போம். ஸோ அது வந்து இந்த 16ல தான். அது யாரெல்லாம் அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கான்ஸ்டியூட் பண்ணணும். பை நோட்டிபிகேஷன் இதை கான்ஸ்டியூட் பண்ணணும். 4 பேர் யாருன்னா அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு, யூஜிஎம்இபி அப்படின்னு சொல்றாங்க. யூஜிஎம்இபி. ஸோ அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு. இன்னொன்று வந்து போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் தி எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு. ஸோ இந்த 4 அட்டானமஸ் பாடி வந்து இதுல கிரியேட் பண்றாங்க. இவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா கமிஷன் என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவங்க பண்ணணும்னு சொல்லி அசைன் பண்றாங்களோ அதை வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 16ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுல யாரெல்லாம் வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 17ல இருக்கு. ஸோ அது நீங்க பாத்துக்கோங்க யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 18ல வந்து சர்ச் கமிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் மெம்பர். நம்ம மேல ஏற்கனவே ஒரு சர்ச் கமிட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த என்எம்சியோட பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு சர்ச் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு. ஸோ அதே சர்ச் கமிட்டி தான் இந்த அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேர் இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த செக்ஷன் 16க்கு கீழே 4 பேர் வராங்க. ஸோ அந்த 16ல உள்ளக்கூடிய அந்த 4 அந்த அட்டானமஸ் பாடியோட பிரசிடென்ட் அண்ட் மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது அந்த முதல்ல பார்த்தா அந்த சர்ச் கமிட்டி தான் வந்து இவங்களுக்கும் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதன் மூலமா தான் பண்றாங்க. ஸோ அது வந்து செக்ஷன் 18ல சொல்லி இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 19 டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் மெம்பர். இதுவும் அதே மாதிரி தான் இவங்களோட டென்யூர் வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒருவேளை 70 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுல வந்து சீஸ் ஆயிடுவாங்க. இதுல வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸும் இருக்காங்க, ஃபுல் டைம் மெம்பர்ஸும் இருக்காங்க. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் வரைக்கும் 2 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. பட் யாரா இருந்தாலுமே 70 இயர்ஸ் அட்டைன் ஆயிட்டாங்கன்னா அதோட அவங்களோட போஸ்ட் வந்து சீஸ் ஆயிடும். இவங்களோட சேலரி அண்ட் அலவன்சஸ் எல்லாமே வந்து ரூல்ஸ்ல என்ன பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அந்த மெத்தட்ல கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 19. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 20 அட்வைசரி கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இது வந்து இன்னொரு அட்வைசரி கமிட்டி. இந்த அட்வைசரி கமிட்டி தான் வந்து இப்ப நம்ம செக்ஷன் 16ல பார்த்த அட்டானமஸ் போர்டு இருக்கு 4 பேர் வராங்க இல்லையா? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அசிஸ்ட் பண்ணக்கூடிய கமிட்டி இவங்க இந்த அட்வைசரி கமிட்டி. ஸோ ஈச் அட்டானமஸ் போர்டு இதுல வந்து நம்ம செக்ஷன் 16ல வந்து 4 அட்டானமஸ் போர்டு பார்த்தோம். அதுல வந்து லாஸ்டா வந்து ஒரு அட்டானமஸ் போர்டு வந்து
எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுக்கு மட்டும் இந்த அட்வைசரி கமிட்டி 20ல வரக்கூடிய அட்வைசரி கமிட்டி வந்து அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டை தாண்டி இருக்கக்கூடிய மத்த 3 அட்டானமஸ் போர்டுக்கும் வந்து இவங்க அட்வைசரி கமிட்டியா வருவாங்க. அப்ப இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் யார் அட்வைசரி கமிட்டியா வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே அந்த இதுலயே வந்து ஒரு அட்வைசரி கமிட்டின்னு ஒருத்தங்க அந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுக்குள்ளேயே ஒரு அட்வைசரி கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அட்வைசரி கமிட்டியா வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஸோ இதை சொல்லக்கூடியதுதான் செக்ஷன் 20. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 21 தேவையில்லை. செக்ஷன் 22 மீட்டிங். இந்த அட்டானமஸ் போர்டு இவங்களோட மீட்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா மந்த்லி ஒன்ஸ் இவங்களோட மீட்டிங் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் இதோட இருக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே மெஜாரிட்டி ஓட்டை வச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல இருக்கு. ஸோ இது வந்து செக்ஷன் 22. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 23 பவர்ஸ் ஆஃப் அட்டானமஸ் போர்ட் அண்ட் டெலகேஷன் ஆஃப் பவர்ஸ். The president of each autonomous board shall have such administrative and financial powers as may be delegated to it by the commission to enable such board to function efficiently. கமிஷன் வந்து இவங்களுக்கு என்ன டெலகேட் பண்றாங்களோ அந்த பவர்ஸை தான் வந்து இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த பவர்ஸை இவங்க செயல்படுத்துவாங்க. ஸோ எல்லா விதமான அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் சம்பந்தமா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து கமிஷன் டெலகேட் பண்ணதோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க எஃபிஷியண்டா இதை செயல்படுத்துறதுக்காக அவங்க அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல இதுல இந்த அட்டானமஸ் போர்டோட பிரசிடென்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வேற யாருக்காவது டெலகேட் பண்ணணும் அப்படின்னா வேற மெம்பருக்கு வந்து அவர் டெலகேட் பண்றதுக்கும் அவருக்கு பவர் இருக்கு. ஸோ இது வந்து செக்ஷன் 23ல சொல்லியிருக்கக்கூடியது. செக்ஷன் 24ல பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு. இது வந்து அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு, அதாவது அண்டர் கிராஜுவேட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க டீல் பண்ணக்கூடிய போர்டு வந்து இவங்களா தான் இருக்காங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணலாங்க அப்படின்னா determine standards of medical education at undergraduate level and oversee all aspects relating thereto. ஸோ அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் லெவல்ல இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம அதை மேற்பார்வை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இவங்க தான் டிட்டர்மைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டெவலப் காம்பிடன்சி பேஸ்ட் டைனமிக் கரிக்குலம் அட் அண்டர் கிராஜுவேட் லெவல் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ரெகுலேஷன்ஸ் மேட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ எல்லாருக்குமே வந்து டைனமிக் மேனர்ல அப்ரோச் பண்ற மாதிரியான அந்த காம்பிடன்சியை வந்து டெவலப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் இவங்க பண்ணணும். அதாவது அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் சம்பந்தமாகவும் மெடிசன் ரிலேட்டடான எல்லா விஷயங்கள் சம்பந்தமானத விஷயங்களை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியா இவங்க இருக்காங்க. அதே போல மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு சம்பந்தப்பட்ட கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய பவரும் இவங்களுக்கு இருக்கு. அந்த 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 கன்சர்ன் போர்டு வந்து எங்க இருக்கோ அந்த பர்டிகுலர் இடத்துல இப்போ ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு அண்டர் கிராஜுவேட் போர்டு வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிராஜுவேட் போர்டுனா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நாம்ஸ் அந்த கண்ட்ரி அந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கு பொருத்தமான அளவுல அங்க இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ப இவங்க வந்து அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட எல்லா கைட்லைன்ஸையும் இவங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த எக்ஸாமினேஷன் அண்ட் கோர்சஸ் சம்பந்தப்பட்ட அண்டர் கிராஜுவேட் லெவல்ல தொடர்புபட்ட எக்ஸாமினேஷன் கோர்சஸ் இது தொடர்புபட்ட மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்ன வைக்கணும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி டிகிரியில இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாவும் இவங்க தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டிகிரிக்கு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், குவாலிட்டி, அந்த எஜுகேஷனோட குவாலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அந்த ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணக்கூடியதும் இவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யறதும் இவங்கள தான் இருக்காங்க. அதாவது அது எஜுகேஷனுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ட்ரெயின் கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், அவங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவல்ல தேவைப்படக்கூடிய ரிசர்ச் சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியதும் இவங்களா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்க பண்றதுக்கு பவர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் 24. நெக்ஸ்ட் வந்து 25. செக்ஷன் 25 வந்து செக்ஷன் 24ஓட அப்படியே வந்து
அப்படியே சிமிலரா தான் இருக்கும். அண்டர் கிராஜுவேட்னு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே போஸ்ட் கிராஜுவேட்ன்ற வேர்ட போட்டு அப்படியே எழுதியிருப்பாங்க. ஸோ 2மே வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலரா அப்படியே தான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுன மாதிரியே இருக்கும். செக்ஷன் 25. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 26 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு. இந்த அத்தாரிட்டி இந்த போர்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து புதுசா ஓபன் பண்ணணும்னாலும் இவங்க கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். அது வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனோட கெப்பாசிட்டி சீட் எவ்வளவு இருக்கணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும், குறைக்கணும், அதுவும் இவங்க தான். அது தாண்டிட்டு ஒரு ரேட்டிங் வந்து இந்த இந்த போர்டு தான் வந்து ரேட்டிங் பண்றாங்க. இது எப்படி பண்ணணும்னா, இப்ப இருக்கிறதுலே இப்ப இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுல எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, எது செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டியும் இவங்களா தான் இருக்காங்க. சோ இது மாதிரி இவங்க ஃபங்க்ஷன் பண்றதுனால அக்கௌண்டபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கு. எந்த காலேஜ் பெஸ்டா இருக்குன்னு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்களை அப்ரோச் பண்றதுக்கான இதெல்லாம் வந்து அதை பண்றதுக்கு இது கொஞ்சம் வழி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான பவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் இதை பண்றதுக்காக இவங்க டைரக்டா போயிட்டு அதை பண்ணலாம். ஒரு காலேஜ்ல போயிட்டு அவங்கள அசஸ் பண்றதுக்கும் ரேட்டிங் பண்றதுக்கும் இந்த அத்தாரிட்டி டைரக்டா போய் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தேர்ட் பர்சனை வந்து இவங்க ஹையர் பண்ணி அந்த தேர்ட் பர்சன் மூலமா இந்த விஷயங்களை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். சோ இது எல்லாமே சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன் வந்து இந்த செக்ஷன் 26ல தான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மாதிரி இவங்க ஒரு தேர்ட் பர்சனை ஹையர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பர்சன் வந்து அந்த கன்சர்ன் ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போயிட்டு அவங்கள அந்த அசஸ் அண்ட் ரேட்டிங்காக போகும்போது அந்த கன்சர்ன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அவங்கள வந்து இவங்க ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டையும் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் இந்த ப்ரொவிஷன்ல இந்த இதுல வந்து இது எல்லாமே இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதுல சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க இந்த பண்ணின அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் இதை வந்து கண்டிப்பா வெப்சைட்ல வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணணும் இந்த அத்தாரிட்டி. அது வந்து ஒரு பீரியாடிக்கலா ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல வந்து இந்த அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங்கை பண்ணி இதை பப்ளிக் டொமைன்ல வந்து இன்டர்நெட்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும்ன்றதும் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல வந்து ஏதாவது அவங்க சரியா இந்த ஸ்டாண்டர்ட் எதையாவது ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து வார்னிங் கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மானிட்டரி பெனாலிட்டியை வந்து இம்போஸ் பண்றது, இது எல்லாம் இல்ல அவங்க அந்த கன்சர்ன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அட்மிஷனை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய பவர்ஸ் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கு. அதே போல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை வந்து வித்ரா பண்றதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அட்மிஷன் சம்பந்தமாவோ இல்ல ஒரு காலேஜ் ஓபன் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அந்த கொடுத்த பெர்மிஷனை வித்ரா பண்ணக்கூடிய பவர்ஸ் எல்லாமே இந்த அத்தாரிட்டிக்கு வந்து இருக்கு. அதாவது அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் அந்த கன்சர்ன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் பிரெஸ்கிரைப் பண்ணிருக்க ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாலன்னா இவங்க வந்து அதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ இவங்க வந்து மெடிக்கல் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் போர்டு, போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் போர்டு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு இதுக்கு கீழே வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து அசஸ் பண்ணி அந்த ரேட்டிங் எல்லாமே வந்து இவங்க தான் பண்றாங்க. ஸோ இது இவ்வளவும் வந்து செக்ஷன் 26ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 27 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு. இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி இப்போ ஒரு நம்ம என்ரோல் பண்ணன அட்வொகேட்ஸ் வந்து யாராவது வந்து எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இல்ல மால் பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல எப்படி டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம பார் கவுன்சிலே பண்றாங்களோ, அதே போல இங்க மெடிக்கல் ஃபீல்டுல வந்து இந்த அத்தாரிட்டி வந்து பண்றாங்க. அவங்க தான் வந்து இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அத்தாரிட்டி. So, first என்ன சொல்றேன், the ethics and medical registration board shall perform the following functions, namely maintain medical registers of all licensed medical practitioner in accordance with the provision of section 31. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் யாரெல்லாம் வந்து மெடிசின் இதுல வந்து முடிச்சு அந்த டிகிரி ஹோல்டரா இருக்காங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட அந்த ரெஜிஸ்டர் நேஷனல் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க தான். அதுக்கப்புறமா ரெகுலேட் ப்ரொஃபஷனல் கான்டக்ட் அண்ட் promote medical ethics in accordance with the regulations made under this act.
ஸோ ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் அண்ட் எத்திக்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ரெகுலேட் பண்ணக்கூடியது எதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட்ல வருது, எதெல்லாம் வந்து என்ன மாதிரியான எத்திக்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இவங்க தான். நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை ஸ்டேட் லெவல்ல வந்து மெடிக்கல் கவுன்சில் இருந்தது அப்படின்னா, அதாவது ஸ்டேட் லெவல் மெடிக்கல் கவுன்சில் இல்ல அப்படின்னா தான் இந்த இந்த அத்தாரிட்டி வருவாங்க. எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுன்றது வருவாங்க. இவங்க வந்து டைரக்டா வந்து அந்த நேஷனல் லெவல்ல வந்து ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஸ்டேட் லெவல்ல மெடிக்கல் கவுன்சில் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஸ்டேட் லெவல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பவர் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும்னா, அத வந்து ஸ்டேட் லெவல் அந்த மெடிக்கல் கவுன்சில் அவங்க அத பாத்துக்கிடுவாங்க. அவங்க பாத்துக்கிடும் போது இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேட் லெவல் மெடிக்கல் கவுன்சில் வந்து அது கரெக்டா தான் பண்றாங்களா, அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சம்பந்தப்பட்டது, மிஸ்கான்டக்ட் சம்பந்தப்பட்டதெல்லாம் அவங்க கரெக்டா பாக்குறாங்களான்றத இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய பவரும் இவங்களுக்கு இருக்கு. சோ இப்ப இதுல இந்த ஸ்டேட் லெவல் மெடிக்கல் கவுன்சில்ல ஒருவேளை இப்ப நம்ம இந்த எத்திக்ஸோ இல்ல மிஸ்கான்டக்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்டேட் லெவல் மெடிக்கல் கவுன்சில் வந்து அதை பார்த்துப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பார்த்துக்கிடும் போது அவங்க அவங்க எடுத்த ஆக்ஷனுக்கு மேல ஏதாவது வந்து அப்பீல் போகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த இந்த அத்தாரிட்டி தான் வந்து அந்த அப்பீலை பாக்குறாங்க. அதாவது இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அத்தாரிட்டி தான் வந்து ஸ்டேட் லெவல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு மேல வரக்கூடிய அப்பீலை வந்து இவங்க பாக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் 27ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 28 பெர்மிஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ மெடிக்கல் காலேஜஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாருமே வந்து பெர்மிஷன் இல்லாம நியூ மெடிக்கல் காலேஜோ அது போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து மெடிக்கல் காலேஜஸ் எதுவுமே வந்து பெர்மிஷன் இல்லாம வாங்கக்கூடாது. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா அந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டுன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க தான். அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்காம எதையும் நியூவா வந்து காலேஜஸ் ஓபன் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தங்க புதுசா மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த பெர்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், அதாவது ஸ்கீம் இன் தி சென்ஸ் ஒரு ஃபார்ம், அதற்கான ஃபார்ம் வந்து பிரெஸ்கிரைப்டு ஃபீஸோட பர்டிகுலர்ஸோட இந்த அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு கிட்ட வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல 6 months பீரியடுக்குள்ள வந்து அந்த அந்த ரேட்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் போர்டு வந்து என்ன பண்ணணும்னா 6 monthsக்குள்ள ஒண்ணு அதை வந்து அப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி டிஸ்அப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை டிஸ்அப்ரூவ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இல்ல ஒருவேளை அந்த டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸோ இல்ல ரெக்டிஃபை பண்ண வேண்டிய டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ண சொல்லி அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த இந்த ரேட்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் போர்டு கிட்ட இந்த அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து கன்க்ளூசிவ் ஒரு பெர்மிஷன் வந்து இதுதான் லாஸ்ட் அத்தாரிட்டி. இவங்க கிட்ட வந்து ஒரு கன்க்ளூடட் பெர்மிஷன் அத்தாரிட்டி உங்களா தான் இருக்காங்க. ஸோ அந்த பெர்மிஷனை வச்சு அவங்க நியூ மெடிக்கல் காலேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து டிஸ்அப்ரூவ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இல்ல 6 monthக்குள்ள அவங்க வந்து அதுக்கான பதிலையே சொல்லாம விட்டுட்டாங்க, அதாவது டிஸ்அப்ரூவ் பண்ணல ரிஜெக்ட் பண்ணல, இல்ல பதிலும் சொல்லல, இல்ல 6 monthsக்குள்ள பதிலும் சொல்லல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அப்பீல் யாருக்குன்னா என்எம்சிக்கு வந்து அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்பீலுக்கான பீரியட் வந்து 15 days. 15 days எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை டிஸ்அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டிஸ்அப்ரூவ் பண்ணின நாள்ல இருந்து 15 days. ஒருவேளை டிஸ்அப்ரூவ்டுன்னு சொல்லவே இல்ல, ஆனா 6 months பீரியட் லேப்ஸ் ஆகுற வரைக்கும் பதிலே சொல்லாம இருக்காங்கன்னா அந்த 6 months லேப்ஸ் ஆனதுல இருந்து 15 daysக்குள்ள வந்து கமிஷனுக்கு அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கமிஷன் வந்து அந்த அப்பீலை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கமிஷன் வந்து 45 daysக்குள்ள அந்த அப்பீலை வந்து அவங்க டிசைட் பண்ணணும். ஒருவேளை அதுக்குள்ள வந்து அந்த கமிஷன் அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா அது ஓகே, அந்த அப்ரூவல் வச்சு வந்து நியூ காலேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஒருவேளை கமிஷனும் வந்து அதை அப்ரூவ் பண்ணல, டிஸ்அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் போய்க்கலாம். சோ அந்த அப்பீல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அப்பீலுக்கு பேர் வந்து செகண்ட் அப்பீல். அது வந்து எவ்வளவு நாளைக்குள்ள செகண்ட் அப்பீல் போகணும் அப்படின்னா 30 daysக்குள்ள வந்து செகண்ட் அப்பீல் போகணும். அந்த 30 days வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த கமிஷன் வந்து எப்ப டிஸ்அப்ரூவ் பண்ணுதோ அதுல இருந்து 30 days. ஒருவேளை அவங்க 45 days வரைக்கும் பதிலே சொல்லாம இருந்தாங்கன்னா அந்த 45 daysல இருந்து 30 days அந்த கணக்குல எடுத்துட்டு செகண்ட் அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்கக்கூடியதுதான் இந்த செக்ஷன் 28. ஸோ செக்ஷன் 29ல வந்து இந்த அப்ரூவ் பண்றதுக்கு இல்ல டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கான கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்றாங்கன்னா அடிக்குவசி ஆஃப் ஃபினான்சியல் ரிசோர்சஸ்.
ஸோ யார் வந்து புதுசா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணணும்னு கேட்காங்களோ அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் என்ன, எனக்கு வந்து போதுமான அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், அவங்களுக்கு போதுமான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா வெதர் அடிக்குவேட் அகாடமிக் ஃபேக்கல்டி அண்ட் அதர் நெசசரி ஃபெசிலிட்டிஸ் ஹவ் பீன் ப்ரொவைடட், அந்த கல்வியை கொடுக்கறதுக்கான அகாடமிக் ஃபேக்கல்டி இருக்கா அது பார்க்கணும். அதை தவிர்த்துட்டு வேற தேவைப்படக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபார்ம்ல வந்து நாங்க வந்து இவ்வளவு நாளைக்குள்ள அதெல்லாம் செஞ்சிருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள வந்து அதை பண்ணிடுவாங்களா அப்படிங்கறத அவங்க பார்க்கணும். இது நெக்ஸ்ட் வந்து whether adequate hospital facilities have been provided or would be provided within the time limit specified in this scheme. So அந்த ஸ்கீம்ல சொல்லக்கூடியது அவங்க அந்த கொடுக்கக்கூடிய எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை தான் சொல்றாங்க. ஸோ இதுவும் அப்படிதான், அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு ஆல்ரெடி இருக்கா பார்க்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க அந்த சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீம்ல அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபைடு டைமுக்குள்ள அவங்க கொடுத்துருவாங்களா, கொடுக்க முடியுமா அப்படிங்கறத அவங்க கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணிட்டு இது தாண்டி வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும்னா அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு ரூல்ஸ்ல அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கிடணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 29ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஆனா இதுல இப்படி சொல்லியிருந்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவை ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 30 ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில். ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனியா ஒரு ஸ்டேட் ஆக்ட் மூலமா ஒரு ஏதோ ஒரு வந்து ஒன்ன வந்து ஒரு அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூட் பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்குள்ள வராங்க. So இது வந்து state government shall within 3 years of commencement of the act take necessary steps to establish a state medical council if no such medical council exists. So இந்த கவுன்சில் வந்து ஆக்ட் எனாக்ட் பண்ணினதுல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள உங்க கான்ஸ்டியூட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்ன்றாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி கவுன்சில் இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வேற ஸ்டேட் ஆக்ட் கன்ஃபர்ஸ் power upon the state medical council to take disciplinary action in respect of any professional or ethical misconduct by registered medical practitioner or professional. The state medical council shall act in accordance with the regulations made and the guidelines framed under this act. இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னு ஒன்னு ஃபார்ம் இந்த ஆக்டுக்கு கீழே ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ஆக்டுக்கு கீழே ஃபார்ம் பண்ணின இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா எனாக்ட் பண்ணின ஏதோ ஒரு சட்டத்தின் மூலமா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த பர்சன்ஸுக்கு வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கவுன்சிலுக்கு பவர் வந்து கான்ஸ்டியூட் பண்ணி அந்த ஸ்டேட் ஆக்ட் கொடுத்திருக்கு அப்படின்ற பட்சத்துல அதன் கீழே அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படிங்கறது இதுல சொல்றாங்க. இந்த கன்சர்ன் போர்டு இல்லைன்னா தான் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு அவங்க வந்து அதை டீல் பண்ணுவாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த அத்தாரிட்டி இல்லைன்னா அவங்க வருவாங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஸ்டேட் ஆக்ட் வந்து இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ன்றது வந்து மெயின்டைன் பண்ணப்படுதுன்னா இவங்க தான் வந்து இந்த ஸ்டேட் லெவல்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டரை வந்து இந்த கன்சர்ன் கவுன்சில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெசிஷன்னால யாராவது ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க, அக்ரீவ்டு பர்சனா இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்க யாருக்கு வந்து அப்பீல் போகலன்னா அந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அப்பீல் போய்க்கிடலாம். அதுவும் வந்து இந்த ப்ரொவிஷன்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்பீல் போய்க்கலாம். அதுக்கு மேல செகண்ட் அப்பீல் போகணும்னாலும் போய்க்கலாம். செகண்ட் அப்பீல் வந்து யாருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கமிஷனுக்கு தான், நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு வந்து செகண்ட் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து 60 டேஸ்க்குள்ள வந்து செகண்ட் அப்பீல் ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த செக்ஷன் 30ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டேட் ரெஜிஸ்டர். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நேஷனல் லெவல் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவல்ல வந்து இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நேஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்டர்ல வந்து என்னெல்லாம் வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கோ அது எல்லாமே வந்து ஆன்லைன் வெர்ஷன்லயும் வந்து வெப்சைட்லயும் வந்து எல்லாரும் ஆன்லைன் வெர்ஷன்லயும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த நேஷனல் ரெஜிஸ்டர், இந்த ரெஜிஸ்டர் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 74க்கு கீழே இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்டாவும் இருக்கும் அப்படிங்கறதும் இந்த ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. ஸோ இது வந்து இதுக்கு கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இட் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். ஸோ இதை வந்து எப்ப வேணாலும் யாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அதுவும் வந்து இதுல சொல்றாங்க. அதே போல ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் வந்து
ஸ்டேட் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒன்ன மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அவங்க என்ன அந்த ரெஜிஸ்டர்ல என்னலாம் இருக்கோ அதோட காப்பிய அப்படியே பிசிக்கல் ஃபார்ம்ல இந்த நேஷனல் எத்திக்ஸ் போர்டுக்கும் வந்து பிசிக்கல் ஃபார்மும் குடுக்கணும். அட் த சேம் டைம் இவங்களும் வந்து எல்லாத்தையுமே வெப்சைட்லயும் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டும் அதே போல இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு என்ட்ரிய வந்து இந்த ஆன்லைன் இதுல வந்து மாத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல, அது வந்து சிங்க்ரோனைஸ் ஆகுற மாதிரி கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிங்க்ரோனைஸ்னா, இங்க ஸ்டேட் லெவல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு 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 பெர்சனோட தகவல் வந்து இவங்க மாத்துறாங்க அப்படிங்கும்போது, இவங்களோடது எல்லாமே அங்க நேஷனல் இதுலயும் வந்து அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரிலயும் இது இருக்கும். ஏன்னா ஸ்டேட் மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே அவங்களுக்கும் அனுப்பணும். ஸோ அவங்களும் அத மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, அது வந்து அந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நேஷனல் லெவல்ல நேஷனல் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுன்னு சொல்லக்கூடிய அவங்களோட வெப்சைட்லயும் மாறுற மாதிரி சிங்க்ரனைஸ் ஆகுற மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட லாஸ்டா இந்த நேஷனல் எத்திக்ஸ் இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுன்னு சொல்லக்கூடியவங்க இப்ப நம்ம பார்த்த ரெஜிஸ்டர் வந்து என்னன்னா இந்த லைசன்ஸ் அதாவது ஒரு அந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்ன்றதை எழுதி அந்த லைசன்ஸ் அந்த ப்ரொஃபஷன்ல அடுத்த ஃபர்தரா பிராக்டிஸ் பண்றதுக்கோ இல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் அதுதான். ஸோ அந்த இதுதான் வந்து அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டேட் ரெஜிஸ்டர்ன்றதுல மெயின்டைன் பண்ண போறாங்க. லைக் நம்ம பிஎல் முடிச்சோன்னே எப்படி என்ரோல் பண்றோமோ அந்த மாதிரி. அதே போல எம்எல் முடிச்சாலும் எம்எல் முடிச்சதையும் நம்ம வந்து பின்னாடி நம்ம டிகிரில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல இவங்களும் வந்து வேற ஏதாவது டிப்ளமோ இல்ல ஏதோ ஒன்னு அதர் கோர்சஸ் வந்து முடிச்சிருக்காங்கன்னா அதையும் வந்து இந்த நேம்க்கு பின்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அதையும் அவங்க அதுல இன்க்ளூட் பண்ணணும்ன்றது இதுல சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுங்கிறது தனியா இன்னொரு செப்பரேட் நேஷனல் ரெஜிஸ்டர்னு ஒன்னு மெயின்டைன் பண்ணணும். அது எதுக்கான ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 32ல வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்றவங்களுக்காகவே தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு நேஷனல் ரெஜிஸ்டர் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டோட இன்னொரு டியூட்டி. ஸோ இது எல்லாம் செக்ஷன் 31ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 32ல தான் இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர்னா யாருன்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர்ன்றது இதுல புதுசா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னன்னா ஒரு மிட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க. மிட் லெவல்னா இது என்ன சொல்றதுன்னா இது வந்து ஒரு லிமிட்டட் லைசன்ஸ். அதாவது மிட் லெவல் லிமிட்டட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்ட்லயே அப்படிதான் சொல்றாங்க. தி கமிஷன் மே கிராண்ட் லிமிட்டட் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் மெடிசின் அட் மிட் லெவல் ஆஸ் கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் டு சச் பர்சன் கனெக்டட் வித் மாடர்ன் சயின்டிபிக் மெடிக்கல் ப்ரொஃபஷன் who qualify such criteria as may be specified by the regulation. So mostly வந்து இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் இந்த லிமிட்டட் லைசன்ஸ் வந்து மோஸ்ட்லி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சஸா இருக்கிறவங்க, அதே போல ஆயுஷ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த யுனானி அதுக்கப்புறம் யோகா அந்த ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் இந்தியன் மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா ஆயுஷ்ன்னு சொல்லக்கூடிய. ஸோ அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் அப்படிங்கறத ஒரு லிமிட்டட் லைசன்ஸ் கொடுத்தாங்க. இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா இவங்க வந்து பிரைமரி அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் வந்து பிரெஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது பிரைமரி உடனே தேவைப்படக்கூடியது, அதே போல ப்ரிவென்ட் பண்ணணும், இமீடியட்டா ஒரு ஒரு நோயை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ பிரைமரி அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் வந்து இவங்க பிரெஸ்கிரைப் பண்ணலாம். அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரோட கைட்லைன்ஸ்ல தான் இவங்க செயல்படணும். அவங்களோட சூப்பர்வைசன்ல தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர். இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் இந்த லைசன்ஸ் வந்து கமிஷன் வந்து இந்த ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லும் போது இது எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு பேருக்கு இது இஷ்யூ பண்ணலாம்னா 1/3 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் லைசன்ஸ்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் சொல்றாங்க. ஸோ டோட்டலா ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த பாப்புலேஷன்ல 1/3 பீப்புளுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிமிட்டட் லைசன்ஸ் வந்து என்எம்சின்னு சொல்லக்கூடிய இந்த கமிஷன் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 34ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து எவ்வளவு பீரியட் வரைக்கும் இவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே அந்த லைசன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அந்த லைசன்ஸ்ல
ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க பீரியட் வரைக்கும் இவங்க அந்த லைசன்ஸுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகலாம். ஸோ இவங்களோடது வந்து அந்த பிரைமரி அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் பண்ணக்கூடியது தான் இவங்களோடது. அதை தாண்டி போகணும் அப்படின்னா பிரெஸ்கிரைப்டு மெடிக்கல் பிராக்டிஷனரோட சூப்பர்விஷனுக்கு கீழே இவங்க ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ இது வந்து செக்ஷன் 32. 33ல வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் டு ஹேவ் லைசன்ஸ் டு பிராக்டிஸ் அண்ட் டு பி என்ரோல்ட் இன் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆர் ஸ்டேட் ரெஜிஸ்டர் அண்ட் தேர் ஆப்ளிகேஷன்ஸ் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து குவாலிஃபைட் நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபைட் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த மெடிக்கல் பிராக்டிஷனரா பிராக்டிஸ் பண்றதுக்கான அந்த லைசன்ஸை வந்து எனக்கு கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதோட சேர்த்து அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரியில வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் அப்படி இல்லாட்டி ஸ்டேட் ரெஜிஸ்டர்ல வந்து அவங்க என்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதை சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த செக்ஷன் 33. நெக்ஸ்ட் வந்து 34 வந்து பார் டு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ரோல் பண்ணாத யாருமே வந்து ஸ்டேட் ரெஜிஸ்டர்லயோ இல்ல நேஷனல் ரெஜிஸ்டர்லயோ என்ரோல் பண்ணாதவங்க யாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து 34. ஒருவேளை இதெல்லாம் வயலேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 1 இயர் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபைன். ஃபைன் வந்து எவ்வளவு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னா 5 lakhs rupees வரைக்கும் ஃபைன் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 34. அதே போல இந்த பார்ல வந்து என்னெல்லாம் உங்களுக்கு பார் இருக்குன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதே போல இன்கொஸ்ட் நம்ம இதுல இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம்ல அது அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடாது. அதே போல அவங்க ஒரு டாக்டர்ன்ற கெப்பாசிட்டியில நம்ம மெடிக்கல் சர்டிபிகேட் நிறைய இடத்துல வந்து வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்ற பார் இருக்கு. அதே போல நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 45ல வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து டாக்டர்ஸ் அதுல வருவாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவங்க கொடுக்க கூடாது. ஸோ இது எல்லாமே அந்த பார்ன்னு சொல்லக்கூடியதுல வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கு. ஸோ இதை ஒருவேளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் 1 இயர், ஃபைன் வந்து 1 lakh வரைக்கும், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன் ஆஃப் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் கிராண்டட் பை யூனிவர்சிட்டி ஆர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 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 யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து என்னென்ன மாதிரியான மெடிசின் சம்பந்தமான என்ன டிகிரிலாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ப்ரொவிஷன். ஸோ எந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ் யாரா இருந்தாலும் அவங்க என்னெல்லாம் ஆஃபர் பண்ணக்கூடிய இது இருக்கிறாங்களோ, குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணாங்களோ, இட் சுட் பி லிஸ்டட் அண்ட் மெயின்டைன்டு பை தி அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு ஆர் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் போர்டு. ஸோ இது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நம்ம ஏற்கனவே மேல பார்த்திருக்கோம். ஸோ அது அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த இதுல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடியதை பின்னாடி வந்து ஷெட்யூல் ஆக்ட்ல வந்து ஷெட்யூல் ஒன்று இருக்கு. சாரி. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா அது ரெகக்னைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷனா இருக்கும் அப்படின்றது இதுல சொல்றாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஃபுல்லா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் அந்த போர்டு அவங்க தான் வந்து இது சம்பந்தப்பட்ட மெடிக்கல் எஜுகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன டிகிரி சம்பந்தப்பட்டது அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், லிஸ்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லக்கூடியது எல்லாமே இதுலதான் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்களே ஒருக்கா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 36ல வந்து அவுட் சைடு இந்தியா ரெகக்னிஷன் ஆஃப் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் கிராண்டட் பை மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அவுட் சைடு இந்தியாவில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் அவுட் சைடு இந்தியா அப்ராட்ல வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு டிகிரியா அது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து இங்க ரெகக்னைஸ் பண்ண சொல்லி கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு அப்ரோச் பண்ணலாம் இங்க. ஸோ அதை கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல பண்ண முடியாது ரெஃப்யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதை அவங்களுக்கு சொல்லணும். ஒருவேளை ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களை ஹியர் பண்ணிட்டு தான் ரெஃப்யூஸ் பண்ணணும். ரெஃப்யூஸ் பண்ணும்போது அதுக்கான ரீசன் சொல்லணும். ஒருவேளை அந்த ரெஃப்யூஸ் பண்றதை சேலஞ்ச் பண்ணி அவங்க அப்பீல் போறதா இருந்தாலும் போய்க்கலாம். அந்த அப்பீல் வந்து யாருக்கு போக முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அதை ரெஃப்யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஃபாரின் அதாவது அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரா இருந்தாலுமே ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே இங்க வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதை யார்கிட்ட கேட்கணும்னா டைரக்டா கமிஷன் கிட்ட. கமிஷன் அதை ஒருவேளை ரெஃப்யூஸ் பண்ணுதுன்ற பட்சத்துல அதுக்கான அவங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்பீல் வந்து டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவங்க அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்.
அதுக்கான டைம் வந்து 30 டேஸ் லிமிடேஷன் இருக்கு. அதுக்குள்ள அவங்க அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் வந்து இந்த செக்ஷன் 36. ஸோ நெக்ஸ்ட் வந்து 38ல வந்து வித்ட்ராவல் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மெடிக்கல் குவாலிஃபிகேஷனோ இல்ல ரெகக்னிஷனையோ ஏதாவது ஒண்ணு ஆக்ட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதோ ஒன்று வயலேட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல கன்சர்ன் அத்தாரிட்டி வந்து அதை வித்ட்ராவும் பண்ணிக்கிடலாம். ஒன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த அண்டர் கிராஜுவேட் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் அந்த போர்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுனதை இந்த டேட்ல இருந்து இந்த கோர்ஸை வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி அவங்க அந்த வித்ட்ரா பண்ணின நாள்ல இருந்து அந்த கோர்ஸ் வந்து சீஸ் பண்ணப்பட்டது அது அப்படின்ற மாதிரி அதை வந்து டீம் பண்ணப்படணும் அப்படிங்கிறது அந்த 38ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த சாப்டர் வந்து 7 and 8 வந்து நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது மிஸ்லேனியஸ் அண்ட் ஆடிட் இதுதான் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மேடம் ரொம்ப அருமையா இருந்தது மேடம் கிளாஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் கோல்டன் டைம் டு அவர் போலி ட்ரேட் குரூப்காக நீங்க ஒதுக்குனதுக்கு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு குழுவின் சார்பாக நன்றி.